வேறு 2ஆம் காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து ஏன் கலைஞர் கூட திராவிட முன்னேற்ற அது வந்து அம்மா சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ கூட இளங்கோவன் போய் கெஞ்சினார், ஒரு ரெண்டு மந்திரி கொடுங்க, நீங்களே அப்படி பண்றீங்க, மத்தியில் மாத்திரம் கூட்டணியில் இருக்கீங்களே நியாயமானு கேட்டார். இந்த இளங்கோவன் அண்ணன் கலைஞர் சொன்னார், டே வெளியே இருப்பாரு நீங்க நெஞ்சத்தில். அவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரும் கொத்து வரவில்லை. தேசிய கட்சி உள்ள வந்து ரொம்ப கூர்மையாக இருந்தார்கள். அம்மாவில இருந்து தலைவர்கள் இருந்து எல்லாம் தமிழ்நாடு இதான் நடந்துச்சு. திராவிட இந்தியா நான் என்ன சொல்றேன், லெட்டர் எழுது. அம்மா தான் அடிக்கடி எழுதுவாங்கல்ல. அம்மா ஒரு கட்டத்துல மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு தலைமை கழகத்தில் மகாலிங்க விட்டு சொன்னாங்க, ஞாபகம் அவங்களுக்கு. அப்ப நீங்க எழுது, லெட்டர் எழுதி மோடி அவர்களே நீங்க வந்தீங்க, நான் வந்து உங்களோட உட்கார்ந்துருந்தேன் ஸ்டேஜில், எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல பாருங்க, நான் உங்களுக்கு ஷால் போட்டேன், நான் உங்களுக்கு எல்லாம் போட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன திரும்பி கூட பார்க்கல, மரியாதை கொடுக்கல. நான் ஒரு பார்ட்டி பார்ட்னர் தானே, அலையன்ஸ் பார்ட்னர் தானே, அப்ப எனக்கு நீங்க மரியாதையா ஒரு ஷால் போத்திருக்கணும்ல, செய்யவே இல்லை. எழுச்சி போயிட்டீங்க, போனவங்களை கூட்டு வந்த பின்னாடி கையை தூக்கி நிறுத்துறீங்க. ஆகவே அப்படிப்பட்ட அவமானியாக ஏற்பட்டுச்சு. அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கேன். எல்லாரும் போயிட்டாங்க, ஒண்ணுமே புரியல. ஸ்டேஜில் நின்று என்னை வந்து வேலுமணி நின்றுட்டு இருக்கீங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அமித்ஷாஜி, நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனா உங்களை எந்த காலத்திலேயே நாங்க மந்திரி சபையில இடம்பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரே லெட்டரு நான் வேணா எழுதி தரேன், உனக்கு 10 நிமிஷத்துல எழுதி 10 வரையும் எழுதி தரேன், நீ அதை அனுப்பிச்சுட்டு பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணோம். இங்கிலீஷ் பிரஸ் எல்லாம் போகும், NDTV, CNN, IBN எல்லாரும். அதே மாதிரி இங்கே இருக்க எங்களுடைய எல்லா பிரஸ், தமிழ்நாட்டுல பிரஸ் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா. வாயை திறக்க யோகியத்தில் உட்கார்ந்துருக்க பக்கத்துல நீ NDA கூட்டணி அமையன்றாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசல. NDA கூட்டணி அமையும் நீங்க சொன்னா, எம்ஜிஆர் அப்பா கூட்டணி தான் சார் அமையும், என்ன தலைவர்னு சொன்னதுக்கு நன்றி, ஆகவே நான் தான் முடிவெடுப்ப சொல்லு. என்ன தினம் வேஷம், தினம் ஒரு டிராமா. வெளியில வந்து பிரஸ் மீட் பண்ண முடியல. அந்த பிரஸ்காரங்களுக்கு சண்டைக்கு போறது தொழிலா வச்சிருக்காங்க. அது இந்த பிரஸ்காரங்க எனக்கு தெரியல. சென்னை பிரஸ்ல திரும்பி 2 ஏறினா நல்லா இருக்கும். ஜெயக்குமார் என்ன சொன்னாங்க, கூட்டணி இல்லை, அதனாலதான் தோத்தேன், முடிச்சூடா மன்னனா இருந்தேன், இந்த வண்டி பழைய வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? இப்ப ஏன் திருப்பி அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இது ஒரு தமாஷ் வந்து பார்த்தேன், காமெடியே சொல்லலாம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல தான் நீங்க பார்க்க முடியும். நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சசிகலாவும் அவருக்கு சசிகலாவுக்குமே அவருக்கு ரொம்ப நல்லா பேசுறது இல்லை. நம்ம சேகர் அவர் சொல்றாரு, சசிகலாவும் OPS-ம் NDA கூட்டணியிலே தான். நீ இருக்கியா இல்லையான்னு முதல்ல சொல்லு. யார் சொல்லு? இங்க வந்து அமித்ஷா உங்களை பார்த்தாரா? சொல்லுங்க. இல்ல பிரதமர் மோடி உங்களை கூட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரா? உங்களையே ஃபுட்பால் தண்ணிக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல வேற இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு இவரு சொல்லிக்கிறாரு. அவங்க இங்கதான் இருக்காங்க. யாரும் இல்லை. உங்க 3 பேர்த்தையும் எந்த காலத்திலையும் NDC சேர்க்கவே மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் ஆல்ரெடி அனௌன்ஸ். யாரையும் உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு அலையன்ஸ் பண்ணிட்டு இன்னமும் வெக்கம் மான விட்டுட்டு அந்த ஆள் அசிங்கமா பேசிட்டு இப்ப வந்து மறுபடியும் பூசிக்கலாமா, ஒட்டிக்கலாமா? அண்ணாமலையிட்ட எவ்வளவு எதிர்பார்த்து, அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்ட், வெளியே வந்துருவாரு, ரோஷத்தோட இருக்காரு, அப்படிலாம் பேசுறாரு. 100 பேரை பொதுக்குழு உறுப்பினரா போட்டு அதுல ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது போஸ்டர்ஸ் பார்த்தேன். வேண்டும் மீண்டும் அண்ணாமலை போஸ்டர்ஸ். அண்ணாமலை எங்க இருக்காருன்னு தெரியும். நைனார் கரெக்டா போய் சொல்லு. நைனார் நாங்கள் ஏற்ற பதில் வந்து எங்க தலைமை தான் முடிவு பண்ணுறது, கூட்டணி பற்றி, ஆட்சியில அதிகாரத்தில் உட்கார்றதை பற்றி, ஷேர் பற்றி எங்க பிஜேபி தலைமை தான் அப்படின்னு அவர். ஆகவே இந்த கூட்டணியை பார்த்து கிண்டல் அடித்து சிரிக்கிறது இல்லாம நகைப்புக்குரிய கூட்டணியா மாறி கேவலமையி, அசிங்கமையி, இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படி சார் ஜனங்க ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கல ஐடியாவை பழனிசாமி? நடக்காது பழனிசாமி, வேலைக்கெல்லாம் ஆகாதுன்னு இருக்கிறவ நீ 20 கோடி தொகுதிக்கு இருக்கிறனால வேலைக்கு ரொம்ப கிளியரா முடிச்சு போச்சு. ஏடிஎம்கேனுடைய சரித்திரத்தை நீ முடிக்கிறியான்ற நேரம் வந்துருச்சு.
குடிக்காம நிறுத்துறது தான் என்னுடைய வேலையா நான் எடுத்துக்கிட்டு எல்லாரும் இணைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாரலாம் இருக்கு, வாரலாம் இருக்கு அரசியல் பொலிட்டிக்கல். எனக்கு கொஞ்சம் வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். தமாஷா இருப்பாரு எல்லாரும் எவிடன்ஸோட வண்டி, பிரச்சார வண்டி, நீங்க பேசுறது புத்திசாலிகள் பேசுறதுலாம் ஊரா கிராமமா போய் போட்டுக்கலாம். அதை கவலைப்பட மாட்டோம். இதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.